ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டில் அமைதி இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக வீடே கிடையாது. அதே போல தான் ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இல்லைன்னா அது வாழ்க்கையே ஒரு சந்தோஷமாக இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். அந்த அமைதியும் அந்த சந்தோஷத்தையும் நம்மளோட வீட்டுக்குள்ளே வர வைக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்களா, அதுதான் இந்த காமாட்சி விளக்கு. இந்த காமாட்சி விளக்கு அப்படிங்கிறது வெறும் ஒளி தரக்கூடிய விஷயம் மட்டும் கிடையாது. நம்மளோட வாழ்க்கையை ஒளிர வைக்கக்கூடிய சக்தியும் அதி அற்புதத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதை நீங்கள் எப்படி விளக்கேற்றி வழிபட்டால் நன்மையை பெறலாம், எந்த நேரம் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நன்மையை பெறுவீங்க. அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்காக சொல்லியிருக்கோம். வாங்க இப்போ நம்ம தொடர்ந்து அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஒவ்வொரு நாளுமே நாம் தீபம் ஏற்றிட்டு தான் இருக்கோம். ஆனால் எல்லா தீபத்துக்குமே ஒரு தனி சக்தி இருக்குது. அந்த மாதிரி ரொம்பவுமே சக்தி வாய்ந்த தீபம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இந்த காமாட்சி விளக்கு. இந்த காமாட்சி விளக்கு அப்படிங்கிறது வெறும் விளக்கு மட்டும் கிடையாதுங்க. அது அம்மனின் சக்தியை வீட்டுக்குள்ளே வர வைக்கக்கூடிய ஒரு தெய்வீக வடிவமாக பார்க்கப்படுது. அப்படின்னா வீட்டில் காமாட்சி விளக்கு ஏற்றி வழிபட்டால் என்ன நன்மை கிடைக்கும், அவ்வளோ சக்தி வாய்ந்த காமாட்சி தீபத்தை எப்படி ஏற்றணும், எந்த நேரத்தில் எந்த திசையில் ஏற்றணும், இதை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற இந்த காமாட்சி விளக்கை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமையும். நீங்கள் வாரத்தில் எத்தனை நாள் காமாட்சி தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எந்த ஒருத்தர் தினந்தோறும் வீட்டில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காமாட்சி தீபத்தை ஏற்றி வழிபடுறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு நன்மை எல்லாமே வரும். அவ்வளவு அதி அற்புதம் வாய்ந்த ஒரு விஷயம் தான் காமாட்சி தீபம். காமாட்சி விளக்கோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா, காமாட்சி அம்மன் அப்படிங்கிறவர் சக்தியின் உருவமாக இருக்காங்க. அவருடைய அருள் கண்டிப்பாக நமக்கு வேணும். அப்படி காமாட்சி அன்னையோட அருள் இருந்தால் சரிங்க, நம்மளோட வீட்டில் எல்லா துன்பங்களும் எல்லா வித துன்பங்களும் மெதுவாக நீங்குவது நீங்கள் கண்கூட காண்பீங்க. அப்படியே அதி அற்புதமாக இந்த அம்மன் சக்தி குடியிருக்கக்கூடிய ஒரு சின்ன வடிவம் தான் இந்த காமாட்சி விளக்கு. இதனால தான் பலருமே தன்னோட வீட்டில் இந்த காமாட்சி விளக்கை ஒரு தெய்வமாகவே வச்சு வழிபாடு செய்கிறாங்க இன்னைக்கு வரைக்குமே. வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கணுமா, நீங்கள் கண்டிப்பாக காமாட்சி விளக்கை பயன்படுத்தணும். இந்த விளக்கை தினம்தோறும் ஏற்றணும். தினம்தோறும் ஏற்றினா வீட்டில் பணவரவு மெதுவாக அதிகரிக்கிறத உணர முடியும். தேவையில்லாத செலவுகளுமே தானாக ஒரு கட்டுக்குள்ளே வரும். குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது, ஒரே நெகட்டிவான எனர்ஜியாக இருக்குது, ஒரு நல்ல விஷயம் பேசவே முடியல, நல்லது பேசினா கூட அது கெட்டதாக நடக்குது அப்படிங்கிறவங்களாம் கண்டிப்பாக உங்கள் பூஜை அறையில் நீங்கள் இந்த காமாட்சி விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யணும். வீட்டில் வரக்கூடிய சண்டை, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மன அழுத்தம், அதே போல் நிறைய குழப்பமாக இருக்கும். நிறைய டைம் நடந்து முடிஞ்ச விஷயத்தை திருப்பி போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. இந்த விளக்கு ஏற்று வழிபாடு செஞ்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். மெதுவாக உங்கள் குடும்பத்தில் பாருங்கள் அமைதி திரும்புவதை உணர்வீங்க. ஒரு வீட்டில் காமாட்சி விளக்கு எரியுதுன்னா சரிங்க, அந்த வீட்டில் கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பு கவசம் உருவாகும். இந்த கண் திருஷ்டி கோளாறு, நெகட்டிவ் எனர்ஜி, இந்த கெட்ட வைப்ரேஷன் இது எல்லாமே நீக்கக்கூடிய சக்தி இந்த காமாட்சி விளக்குக்கு அதிகமாக இருக்கு. வீட்டில் பெண்கள் காமாட்சி விளக்கை ஏற்றி வழிபடுவதால் அவங்களுக்குமே மன தைரியம், ஒரு அமைதியான குணம், குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கிற தன்மை இது எல்லாமே கொண்டு வருவீங்க. உங்களோட மனசு ரொம்பவுமே தெளிவாக இருக்கும். அதுவும் இதை பெண்கள் ஏற்றி வழிபாடு செய்யும்போது அவங்களோட மனசு அமைதியாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி, பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த காமாட்சி தீபத்தை ஏற்றி உங்களோட வேண்டுதலை மனசார நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க. அந்த பிரார்த்தனை வேண்டுதல் விரைவில் பலிக்கும். உங்கள் பிரார்த்தனையை மனசார சொல்லி வேண்டிக்கோங்க. உங்கள் வேண்டுதல் விரைவில் நடக்கக்கூடிய அம்சத்தை உணர்வீங்க. இது நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை நிறைவேறும். தினமுமே நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்களேன், அது பாசிட்டிவான எனர்ஜியை வீட்டில் அதிகரிக்கும். நீங்கள் ஒரு வாரம் தொடர்ந்து பண்ணுங்கள், அது அப்படியே உங்களுக்கு பழக்கமாயிடும். அப்படி காமாட்சி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய வீட்டுக்குள்ளே போனாலே பாருங்கள் ஒரு அமைதியான உணர்வு ஏற்படும். இந்த ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயம். காலையில் தூங்கி எழுந்து முடிஞ்சு குளிச்சுக்கோங்க. குளிக்க முடியலையா கை காலை சுத்தமாக கழுவிட்டு நீங்கள் முகமெல்லாம் கழுவி திருநீர் பூசி பூஜை அறையை க்ளீன் பண்ணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. காலை மாலை 2 வேளைகள்லையுமே இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. அப்படி எந்த எண்ணெயில் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தா எள் அல்லது நெய், இந்த 2 எண்ணெய்களையும் பயன்படுத்துங்க. ரொம்ப நன்மையை பெறலாம். அப்படி ஏற்றக்கூடியதை
தீபத்தில் 2 திரியோ 5 திரியோ வைத்து தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எந்த திசை வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தா வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி வைத்து தீபம் ஏற்றுவது உங்களோட வாழ்க்கையில் அது அற்புதத்தை ஏற்படுத்தும். அப்படியே ஏற்றும் பொழுது நீங்கள் அம்மனை நினச்சி மனசார பிரார்த்தனை செய்யணும். இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மனசு ரொம்பவும் சுத்தமாக இருக்கணும். யாரையும் திட்டுறது, பேசுறது, கோவப்படுறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. அமைதியாக, யாரை பற்றின எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் தூய்மையாக நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. உங்கள் வேண்டுதல் விரைவில் நடக்கும். உங்கள் பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும். அதே போல் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது கவனிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தா, இந்த தீபம் வச்சிருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும். அசுத்தமான இடத்துல கண்டிப்பாக வைக்கவே கூடாது. அதே போல் நீங்கள் தீபம் ஏற்றி விட்டுட்டு நீங்கள் அன்றாட பணிகளை செஞ்சுட்டு இருப்பீங்களா, அப்படி செய்யும்போது இந்த தீபத்தை மறந்துடாதீங்க. அந்த தீபம் தானாக அணையக்கூடாது. தீபம் அணைஞ்சு போகாத மாதிரி கவனமாக பார்த்துக்கோங்க. நீங்களாக குளிர வைக்கிறது நல்லது. ஒரு பூவை எடுத்து குளிர வைக்கிறது சிறப்பு. இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது கோபம், எதிர்மறையான எண்ணம் இது ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இது கேட்குறது ரொம்ப சின்ன விஷயம்தான். இந்த சின்ன விஷயத்தை செய்யுங்க, உங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக பெறுவீங்க. காமாட்சி விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறது ஒரு பழக்கம் மட்டும் கிடையாது. அது நம்மளோட வீட்டுக்கு தெய்வீக சக்தியை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு சிறப்பான வழி. ஒரு விளக்கு ஏற்றினால் வீடே ஒளிரும். இந்த ஒரு நம்பிக்கை பாருங்கள், உங்களோட வாழ்க்கையை ஒளிர் செய்யும். தினம்தோறும் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க. இந்த காமாட்சி விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய ஆரம்பிங்க. நிச்சயமாக அவங்க வீட்லேயும் சரி மனசுலேயும் சரி நல்ல நிலை, நல்ல மாற்றம் வருவதை கண்டிப்பாக உணர்வீங்க. நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு செல்வ நிலை கண்டிப்பாக வரும். அது அற்புதம் வாய்ந்த சக்தி நிறைந்த ஒரு விஷயம் தான் இந்த காமாட்சி விளக்கு. இதை தொடர்ந்து நீங்கள் பழக்கப்படுத்திக்கோங்க. நன்மை, நல்ல ஒரு உயர்வு அப்படின்னு எல்லா வகையிலுமே நன்மையை பெறலாம். நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க, பாட்டி எல்லோருமே தினமுமே நம்மளை விளக்கேற்றி வழிபாடு செய்ய சொல்லியிருப்பாங்க. இது ஒரு பழக்கம் மட்டும் கிடையாது, அது ஒரு பாதுகாப்பு. அதே போல் தான் இது ஒரு வழிபாடும் கிடையாது, அது ஒரு உறவு. கடவுளோடு நம்ம இணைக்கக்கூடிய ஒரு ஆன்மீக எண்ணம் அப்படின்னு சொல்லலாம். பல பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். அது என்னென்னா, எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்மளால் சேமிக்கவே முடியல. ஏன்? எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், அந்த உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கல, நம்ம பணம் எப்படி செலவாகுதுன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு கவலை பெரும்பாலும் எல்லோருக்குமே இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை காமாட்சி விளக்கை ஏற்றி பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க. மெதுவாக பணம் நிலைக்க ஆரம்பிக்கும். இந்த அனுபவம் கண்டிப்பாக நிறைய பேரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. இதை நீங்கள் செய்யுங்க, நிலையான வெற்றியை பெறுவீங்க. வீட்டில் சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை வருதா, இந்த விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கோபம் குறைய ஆரம்பிக்கும். அமைதி உங்களோட வீட்டில் செட்டில் ஆகும். சில வீட்டில் போனால் ஒரு எனர்ஜியே பாருங்கள் ஹெவியாக இருக்கும். வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு மாதிரி இருள் பாஞ்சது போல் ஒரு மன எண்ணம் வரும். இப்படி இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக அந்த வீட்டில் காமாட்சி விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யணும். நெகட்டிவான எனர்ஜி உங்களை விட்டு நீங்கும். அந்த வீட்டில் ஒரு தூய்மை அதிகரிக்கும். அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எண்ணம், சொல், செயல் எல்லாமே தூய்மையாக மாறக்கூடிய அமைப்பை இது ஒரு சின்ன விளக்கு செய்யும். அதே போல் இந்த விளக்கு ஏற்றக்கூடிய பெண்களுக்கு மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறும். காமாட்சி விளக்கு ஏற்றக்கூடிய பெண்களுக்கு மன தைரியம் வரும், நல்ல ஒரு சக்தி பிறக்கும், அமைதியாக சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மை வரும். அதே போல் நீங்கள் காமாட்சி விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும்பொழுது நீங்கள் மனசார கேட்குற விஷயம் அதை தினமும் இந்த விளக்கு முன்னாடி சொல்லுங்கள். அது கண்டிப்பாக நடக்கும். தொடர்ந்து உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு, நன்மை வர தொடங்குவதை நீங்கள் இந்த ஒரு விளக்கால் பெற முடியும். அதுவும் இந்த காமாட்சி அம்மன் விளக்கை காலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதும், மாலை சூரிய அஸ்தமன நேரத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும்போது என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அது என்ன அப்படின்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய். இது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இது ரெண்டும் பயன்படுத்துங்க, சிறப்பானது. அதே போல் நீங்கள் இந்த வழிபாடு செய்யும் பொழுது ரொம்ப பெரிய மந்திரம்லாம் தேவையில்லை. நீங்கள் உங்கள் மனசார இறைவனை நினச்சிட்டு உங்களோட வேண்டுதலையும் பிரார்த்தனையும் தொடர்ந்து முன்வைங்க. அதே போல் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தின் பெயரை 11 முறை உச்சரித்து வழிபாடு செய்யுங்க. இப்போ உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை பயன்படுத்துங்க. உங்களுக்கு பெருமாள் சம்மந்தப்பட்ட கடவுள் பிடிக்குது அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை பயன்படுத்துங்க. அம்மன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை பயன்படுத்துங்க. அனுமன் பிடிக்கும் அப்படின்னா ஜெய் ஆஞ்சநேயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை பயன்படுத்துங்க. உங்கள் இஷ்ட தெய்வம், அதுக்கப்புறம் குலதெய்வத்தின் பெயரை 11 முறை உச்சரித்து உங்களோட வேண்டுதலையும் பிரார்த்தனையும்
பரிபூர்ணமாக முழு மனதோடு நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க. இந்த விளக்கு ஏற்றும் பொழுது எந்த விஷயத்தை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக கோபப்படவே கூடாதுங்க. கோபத்தில் விளக்கு ஏற்றாதீங்க. ஏதாவது டென்ஷன் கோபம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. மனசு லேசாக்கிட்டு கோபம் தணிஞ்சதுக்கப்புறம் போய் விளக்கு ஏற்றுங்க. அதே போல் சுத்தமில்லாத இடத்துல வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. விளக்கு ஏற்றிட்டு அதை கவனிக்காமல் தானே அணையவும் விடக்கூடாது. இந்த 3 விஷயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த விளக்குக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அதுதான். இந்த ஒரு தீபம் ஏற்றுவது ஒரு 2 நிமிஷம் ஆகுமா? ஆனால் அது தரக்கூடிய மாற்றம் உங்களோட வாழ்க்கை முழுக்க நிலையாக இருக்கும். இருள் இருக்கிற இடத்துல ஒளி வந்தால் இருள் ஓடிடும் இல்லையா? அதே மாதிரி தான் கவலை இருக்கிற இடத்துல, கவலை இருக்கிற வாழ்க்கையில் நம்பிக்கை வந்தால் வாழ்க்கையும் மாறிடும். அந்த நம்பிக்கையை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு அம்சம் தான் இந்த காமாட்சி விளக்கு. இன்னைக்கு இருந்து நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள். உங்கள் வீட்டில் பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க. தினந்தோறும் காமாட்சி அம்மனை வழிபடுவதும் காமாட்சி விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யறதும் உங்களோட வாழ்க்கையில் நிலையான வெற்றியும் நல்ல ஒரு செல்வநிலை அமைப்பையும் ஏற்படுத்தும். இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க. எண்ணற்ற நல்ல மாற்றங்களை உடனடியாக பெற முடியும்.